بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை அவனுடைய படைப்புகளிலே சிறந்த சமுதாயமாக படைத்து மனிதனுக்கு மாத்திரம் சிந்தித்து ஆராய்ந்து விளங்கக்கூடிய பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான். இந்த பகுத்தறிவு வழங்கப்பட்ட மனிதன் அதை உரிய முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பகுத்தறிவை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் இந்த உலக விஷயங்களிலே மனிதர்கள் தங்களுக்கு நன்மை தரக்கூடியவைகளை தங்கள் அறிவை பயன்படுத்தி சரியாக கண்டுகொள்கிறார்கள். தங்களுக்கு எது அதிக நன்மை தருமோ, எது வசதியானதோ, எதை ஏற்றுக்கொண்டால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமோ அது போன்ற காரியங்களை உலக விஷயங்களில் சரியான முறையில் மனிதர்கள் தேர்வு செய்கிறார்கள், தேர்வு செய்ய முயற்சிக்கிறார்கள். ஒரு சட்டை வாங்குவதாக இருந்தாலும், ஒரு பேனா வாங்குவதாக இருந்தாலும், அது நல்லதாக இருக்குமா, இது ஏற்றதாக இருக்குமா, நம்முடைய பட்ஜெட்டுக்கு தாங்குமா என்றெல்லாம் பார்த்து யோசித்து சிந்தித்துத்தான் எந்த ஒரு பொருளையுமே மனிதர்கள் வாங்குகிறார்கள். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் அதை எல்லாம் என்னென்னத்தையெல்லாம் கவனிக்க வேண்டுமோ அனைத்தையும் பார்க்கிறார்கள். ஆனால் மறுமையிலே வெற்றி அடைவதற்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிகமான மக்கள் தவறு செய்கிற காட்சியை பார்க்கிறோம். எதை அடிப்படையாக கொண்டு நம்ம செயல்படுவது, பேசிக் என்ன, எந்த அடிப்படையை நம்ம வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய திருப்தியை, படைத்தவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விஷயத்தில் தான் அதிகமான மக்களும் அதிகமான முஸ்லிம்களும் தவறு செய்கிறார்கள். ஆனால் எந்த அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டும், நமக்கு யார் வழிகாட்ட முடியும், நமக்கு அறிவு இருக்கிற காரணத்தினால் யாருக்கு ரொம்ப அறிவு இருக்கிறதோ அவர் நேர்வழி காட்டிட முடியுமா, அல்லது யாரு ரொம்ப நல்ல வணக்க வழிபாடுகள் செய்கிறார்களோ அவங்க சொல்றதை எல்லாம் கேட்டு நடந்தால் நேர்வழி பெற்ற முடியுமா? அப்ப நேர்வழி பெறுவதற்கு எந்த வழியில் நம்ம செல்லணும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக முதல் வகையாக உலகத்துக்கு வந்த முதல் வகையிலேயே தெளிவாக சொல்கிறான். உலகத்துக்கு அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான், அவர்களுக்கு ஒரு கட்டளையை போடுகிறான், அவங்க அந்த கட்டளையை மீறுகிறார்கள், மீறினவுன்னு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். வெளியேற்றி இந்த மண்ணுலகில வந்து விழுந்த உடனே அவங்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? வெளியே ஏத்தும் பொழுது அல்லாஹ் சொல்லி அனுப்பின கட்டளை என்ன? இம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பும்போது சொல்றான், உங்களுக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு அறிவு அல்லாஹ் கொடுத்தான். மலக்குகளோடு போட்டி வச்சு மலக்குகளை கூட அவர் ஜெயிக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவை கொடுத்தான். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அறிவை விட அவங்களுக்கு தான் அறிவு கூட. அதனுடைய ஜீன்கள், அதனுடைய மரபணுக்களால் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில ஆட்களுக்கு அறிவு கிடைக்கிறதே தவிர எல்லாமே அங்க கொடுக்கப்பட்டதுதான். அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுடைய ஒரு துகள்களைத்தான் அவருடைய சந்ததிகள் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஜீனியஸாக ஒரு பெரிய அறிவாளியாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி அனுப்பும்போது என்ன சொல்லல? ஆதமே, உனக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன், உனக்கு பயங்கரமான சிந்தனையை தந்திருக்கிறேன், நீ பாட்டுக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியுதோ அதெல்லாம் நீ செஞ்சிக்க, உனக்கு எது கெட்டதுன்னு தெரியுதோ அதெல்லாம் விட்டு விலகிக்க என்று சொல்லாம நான் தான் சொல்லுவேன்.
நீ என்ன செஞ்சால் என்னுடைய திருப்தியை பெற முடியும் என்பதை, நீ என்ன செஞ்சால் திரும்ப நீ சொர்க்கத்துக்கு வர முடியும் என்பதை நீ தீர்மானிக்க முடியாது, நான் தான் தீர்மானிப்பேன். முதல் செய்தி மனித குலத்துக்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்த முதல் செய்தி இதுதான். முதல்ல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான்னா அவர் தானே முதல் மனிதர். அவருக்கு எந்த செய்தி அல்லாஹ் முதல்ல சொல்லுகிறானோ உலகத்துக்கு, அதுதான் உலகத்துக்கே முதல் செய்தி. அதுல என்ன சொல்றான்? இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், நீங்க இங்க இருந்து இறங்கிருங்க, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் இஷ்டப்படி நடக்க கூடாது, எப்படி நடக்கணும்னு அப்பப்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்றதை கேட்டு நீ நடக்க வேண்டும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய அந்த வழியை எவன் பின்பற்றி நடக்கிறானோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு பயமும் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள். அப்ப நேர்வழியை என்னுடைய வழியைத்தான் நீங்கள் பின்பற்றி நடக்கணும் என்பதுதான் அல்லாஹ் கொடுத்த அந்த முதல் வகி, முதல் கட்டளை, பூமிக்கு வந்த முதல் உத்தரவு. அப்ப அல்லாஹ்விடம் இருந்து வந்த இந்த முதல் கட்டளை பேசிக்குது, அடிப்படை. இந்த அடிப்படையில் நம்ம இயங்கினால் மாத்திரம்தான் நேர்வழி பெற முடியும். நேரான வழிக்கு போவதாக இருந்தால் இந்த வழி அல்லாஹ் சொன்ன வழியா, இந்த வழி அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு கிடைத்த வழியா, அல்ல மனிதர்களால் சிந்தித்து கண்டுபிடிச்ச வழியா, மனிதர்களுடைய கற்பனையிலே தோன்றிய வழியா, மனிதர்களாக தீர்மானித்து எடுத்துக்கொண்ட முடிவா என்று ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் நம்ம முடிவு செய்ய ஆரம்பித்தால் நம்ம நேர்வழிக்கு போயிடலாம். நேர்வழிக்கு போறதுக்கு இவ்வளவு லேசான வழி இருக்குது. என்ன வழி இருக்கிறது? நம்ம நேர்வழி அடைகிற பொறுப்பா இல்ல மனுஷன் விடல, நீங்களா பார்த்து சிந்திச்சுட்டு போங்க, அப்படி விட முடியாது. ஏன்? மனிதனுக்கு என்னதான் அறிவு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த அறிவை கொண்டு நேர்வழியை அடைய முடியவில்லை. உலகத்தில் நீங்க பாக்குறீங்க, அறிவாளிகளுக்கு மத்தியில சண்டையே வரும். அறிவு கரெக்டான வழியை காட்டும் என்று சொன்னால் எல்லா அறிவாளியும் ஒரு முடிவை சொல்லணுமா இல்லையா? இதான் சரின்னு சொல்றவன் அறிவாளியா இருக்கிறான், இல்லையா இதான சரின்னு சொல்றவன் அறிவாளியா இருக்கிறான். ரெண்டு உலகத்தில் ரெண்டு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டால் இந்த சித்தாந்தம் தான் சரின்னு சொல்றவன் யாரு? முட்டாள் கிடையாது. கருத்து வேறுபாடு அறிவாளிக்கு தான் வருது, முட்டாள் வரமாட்டேங்குதுன்னு சொல்ல போனா. கருத்து வேறுபாடு இந்த மோதல்கள்லாம் யாருக்கு வருது? யாருக்கு ரொம்ப அறிவாளா கொடுத்திருக்கிறான் அவன் தான் சொல்றான், இல்ல இல்ல இதான் சரி, புதிய பொருளாதார கொள்கை தான் தெரியுமா ஒருத்தன், அவன் அறிவாளி தான். பழைய பொருளாதார கொள்கை தான் சரி, அவன் அறிவாளி தான். வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் தான் சரி, அவன் அறிவாளி தான். இந்த வட்டினாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல் இன்னைக்கு ஏற்பட்டு போச்சுன்னு சொல்றவனு அறிவாளியா தான் இருக்கிறான். அப்ப சோசியலிஸ்ட் தான் சரி, கம்யூனிஸ்ட் தான் சரி, இதை சொல்றவன்லாம் யாரு? விவரம் தெரியாதவனா, படிக்காதவனா, சிந்தனை இல்லாதவனா? அது ரெண்டு எப்படி சரியா இருக்கு? அது சரியா இருந்தா இது சரியா இருக்காது, இது சரியா இருந்தா அது சரியா இருக்காது. முரண்பட்ட ரெண்டு விஷயத்தை, முரண்பட்ட 8 விஷயத்தையும் ஆதரிக்கிறவன் எதிர்க்கிறவன் யாரா இருக்கிறான்னு கேட்டா அறிவாளியா தான் இருக்கிறான். அப்ப நம்ம சொல்றோம், அறிவாளியை கொண்டு அறிவாளியா இருக்கிறதுனால மாத்திரம் சரியான வழியை மனிதனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்ப நீ மனிதர்கள் அறிவாளியா இருக்கிறாங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு போங்கன்னு விட முடியல. விட்டா என்னவாயிரு? 8 அறிவாளி 8 தீர்ப்பு சொல்லுவான், நம்ம 8 குரூப் ஆயிருவோம். 10 அறிவாளி இருந்தா 10 தீர்ப்பு சொல்லுவான், நம்ம 10 குரூப் ஆயிருவோம். 50 அறிவாளி இருந்து அவனை கேட்டு நடந்துக்கன்னு சொன்னா நம்ம 50 குரூப் ஆயிருவோம். அறிவாளி எத்தனை குறிப்பா போறானோ அத்தனை குறிப்பா மக்கள் ஆயிருவாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யல? அறிவாளிகள் பக்கத்தில் நம்ம சாத்தி விட்டுறல. அறிவாளியை நம்பாத அறிவாளிக்கெல்லாம் அறிவாளி நான் இருக்கிறேன், இவங்க எல்லாம் சரியா வரமாட்டாங்க, நான் தானே அறிவை கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியுமில்ல, அது அவ்வளவு பர்ஃபெக்டா எல்லாத்தையும் கண்டுபிடிக்காது, அதனால நான் சொல்றது கேட்டு நட அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சேஃப்டியான வழி அல்லாஹ் நினைச்சான், தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டான்.